வணக்கம் சென்டம் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சென்டம் மேப்லேருந்து. சென்டம் மேப்பில் குரூப் 2 2A ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் சென்டம் மேப் அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற எல்லா பாடத்தோட யூனிட் வாரியாக கொஷின் பேப்பர்ஸ் லோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதோட எஃபெக்டிவ் ஸ்டடியாக நீங்கள் டெஸ்ட் நிறையா எழுதி பார்க்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதில் நல்ல நல்ல தரமான கொஷின்ஸை லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்காரிதம் டெஸ்ட்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கோங்க. வாங்க, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 3 and 4 ரெண்டுத்துக்கும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா ஆகஸ்ட் 3ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 1 2025 அன்று 43வது லோக்மானிய திலகர் தேசிய விருது. லோக்மானிய திலகரோட தேசிய விருது யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் கட்காரி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ரோடு மினிஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ரோடு மினிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவார்கள். எதனால அப்படின்னா நிதின் கட்காரி 43வது லோக்மானிய திலக் நேஷனல் அவார்டு இவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது என்னைக்குன்னா 43வது லோக்மானிய திலக் நேஷனல் அவார்டு. ஓகே, எங்க இந்த செரிமனி நடந்திருக்கு அப்படின்னா பூனேல நடந்திருக்கு. யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா லோக்மானிய திலக் சமாரக் ட்ரஸ்ட். லோக்மானிய திலக் சமாரன் ட்ரஸ்ட் யாருக்கு வழங்கியிருக்காங்க? நிதின் கட்கரி அவர்களுக்கு இந்த அவார்டு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் 1 டெத் அனிவர்சரி ஆஃப் லோக்மானிய திலக். அதுக்கப்புறம் நிதின் கட்கரிக்கு 43வது லோக்மானிய திலக் தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று. வேற ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் இது இல்லை. அடுத்து முக்கிய விருதுகள்லாம் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுக்கான 76வது தேசிய திரைப்பட விருது, சிறந்த விருது ஷாருக் கானுக்கு, ஜவான் படத்துக்கு, அப்புறம் விக்ரம் மெஸ்ஸிக்கு 12வது தோல்வி படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு. சன்சத் ரத்னா விருது 2025-24க்கு எம்பிக்கள் 17 எம்பிக்களுக்கு வளர்ந்திருக்காங்க. சன்சத் ரத்னா விருது. ஜிபி பிர்லா நினைவு விருது யாருக்கு வந்ததுன்னா டாக்டர் வி நாராயணன், தற்போது இஸ்ரோ தலைவராக இருக்கிறவர்களுக்கு பிர்லா நினைவு விருது வழங்கியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல யானைகள் இங்கு வாழ்ந்தன என்ற பாடலுக்கான பெண் மொழிபெயர்ப்பு விருது கீதாஞ்சலி ஸ்ரீக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2025 ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை விருது யாருக்குன்னா வர்ஷத் தேஷ்பாண்டே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக தகவல் உச்சி மாநாடு WSIS விருதுன்னு சொல்லுவாங்க, மேரி பஞ்சாயத் ஆப் அப்படிங்கிறதுக்கு கிடைச்சிருக்கு. உலக மேஜிக் சாம்பியன்ஷிப் சிறந்த மேஜிக் படைப்பாளர் அப்படிங்கிறது ஷஹானிஷா. தேசிய புவிசார் பயிற்சியாளர் விருது 2025க்கு இன்காஸ் இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகள் மையம். அதாவது அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் மண்டேலா விருது யாருக்கு வழங்கியிருக்கு? பிராண்டோ ரொனால்ட்ஸோ, அப்புறம் கென்னடி ஓடேட்ங்கிறவர்களுக்கு. கலிங்க ரத்னா விருது தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? விக்ரம் சாராபாய். ஓகே, இதுல யாரு புதுசா நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜன். இவர் தான் ராஜராஜன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சாராபாய் சென்டர், அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல இவரை தான் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்
புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜராஜன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, டைரக்டர் ஆஃப் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு எங்க இருக்கு இதோட சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரம். அதுல இவரை வந்து சென்டரா இருக்காங்க. இந்த சார்ஜ் வந்து ஆகஸ்ட் 1 சக்சேஷன் டாக்டர் உன்னிகிருஷ்ணன் நாயர் ரிட்டையர் ஆகிறாரு ஜூலை 31. இப்ப ராஜராஜன் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல டைரக்டரா இருக்கிறாரு. ஓகேங்களா. இவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல டைரக்டரா இருந்தவர். டாக்டர் ராஜராஜன் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் புதிய இயக்குநராக டாக்டர் ஏ ராஜராஜன் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜூலை 31 அன்று ஓய்வு பெற்ற டாக்டர் எஸ் உன்னிகிருஷ்ணன் பிறகு ஆகஸ்ட் 1 அவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இப்போ சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பணியாற்றுகிறார். ஓகேங்களா. சமீபத்தில் என்னென்ன நியமனம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஸ் சீஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவத்தின் துணை தலைவர், அதாவது தளபதினு கூட சொல்லலாம், பூபேந்திர சிங். ஓகேங்களா. காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான IRDAயின் தலைவர் யாரு, அஜய் செத், சேர்மன் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சன்சத் டிவியோட தலைமை நிர்வாக அதிகாரி உத்பால் குமார் சிங், LIC நிர்வாக இயக்குனர் யாருன்னா துரைசாமி, DRDO தலைவர் சமீர் வி காமத், இஸ்ரோட தலைவர் வி நாராயணன், UPSC அஜய் குமார், RBI வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா, 16 நிதி ஆணையர் டாக்டர் அரவிந்த் பனகரியா, ரயில்வே வாரியத்தோட புதிய தலைவர் சதீஷ்குமார், தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அபிஜித் செத்து, பிரதமர் நரேந்திர மோடி செயலாளர் நிதி திவாரி. இதெல்லாம் எதுக்கு டெய்லி கொடுக்குறோம் அப்படின்னா, டெய்லி பார்க்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடு. அதனாலதான் என்னென்னலாம் நடவடிக்கைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆபரேஷன்ஸ். இப்ப ரீசெண்டா என்ன ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா, தெலுங்கானால போலீஸ் ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்திருக்கு. 7600 சில்ட்ரனை முஸ்கான் 11 அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் மூலியமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உமன் சேஃப்டி விங் கொலாபரேஷனோட அவங்க ஆபரேஷன் நடத்தியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, தெலுங்கானா போலீஸ் ரெஸ்கியூ தெலுங்கானா ஆபரேஷன் என்ன அப்படின்னா முஸ்கான் 11 அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன். எதுக்கு அப்படின்னா, NGO எல்லாம் சேர்ந்து உமன் சேஃப்டியை நிலைநாட்டியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷனு. மியான்மர் நிலநடுக்கத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தொடர்ச்சியான பேரிடர் நிவாரண மீட்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஆபரேஷன் பிரம்மா. அதுக்கப்புறம் 2வது, ஹைத்தியிலிருந்து டொமினிக்கன் குடியரசிற்கு குடிமக்களை வெளியேற்ற இந்தியா இந்திராவதி என்ற நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆபரேஷன் ஒலிவியா என்பது ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகளை பாதுகாக்க இந்திய கடலோர காவல் படையின் வருடாந்திர முயற்சி தான் இது, ஆபரேஷன் ஒலிவியா. அப்புறம் உண்மையான வாக்குறுதி 3 என்ற ஆபரேஷன் உக்ரைன் பாதுகாப்பு சேவையால் நடத்தப்படுகிறது. அப்புறம் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குக்கு துணிச்சல் தாக்குதல் ஆபரேஷன் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு, ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயனுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஈரான் என்ன ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்குன்னா ட்ரூ பிரம்மோஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஈரான்ல இருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்ற இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் நடவடிக்கை என்ன, ஆபரேஷன் சிந்து. ஈரான் அணுசக்தி நிலையங்களை மீது தாக்கின அமெரிக்காவை அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். ஓகேவா. இது எல்லாமே வந்து என்னது இம்பார்ட்டன்டான ஆபரேஷன்ஸ். அப்புறம் ஆசிய ரக்பி 20 வயதுக்குட்பட்டோர் 7 வயது சாம்பியன்ஷிப்பிற்கான அதிகாரப்பூர்வ சின்னத்தை வெளியிட்ட இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள். இது எங்க நடக்குது அப்படின்னா ஆசியா ரக்பி அப்படின்னு வந்து பீகார்ல நடக்குது. ஓகேவா. 20 வயதுக்குட்பட்டோர் 7 வயது சாம்பியனுக்கான அதிகாரப்பூர்வ சின்னம் வந்து நிதிஷ்குமார் வெளியிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆசியா ரக்பி 20 வயதுக்குட்பட்டோர் சாம்பியன்ஷிப் சின்னத்தை வெளியிட்டிருக்கிறாரு.
இந்த சாம்பியன்ஷிப் ஆகஸ்ட் 9 10 வரைக்கும் நடக்குது. ராஜ்கிரில் ஆசியா முழுவதிலிருந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் பங்கேற்கிற ராஜ்கிர் விளையாட்டு வளாகத்துல இது நடக்குது. ஓகேவா? ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் சின்னம் அசோகா என்று பெயரிடப்பட்ட ஒரு முயல். அசோகா என்ற முயல், அதுல நல்லா புரிஞ்சுக்கங்க, முயல் ராபிட், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசோகா. இந்திய கடற்படைக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நீலகிரி வகுப்பு திட்டம் 17 3வது கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஹிமிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. ஹிமிகிரினா என்ன அப்படின்னா சமீபத்தில் ஜூலை 31 2025 கொல்கத்தாவில் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் கிரீஸ்ங்கிறவங்க இந்திய கடற்படைக்கு ஹிமிகிரி யார்டு அப்படின்னு 3022 போர்க்கப்பலா வழங்கியிருக்காங்க. இது திட்டம் வந்து பிளான் 17A கீழ் நீலகிரி வகுப்பின் 3வது கப்பலுக்கு இது நிகர். ஓகேவா? 2005 பணி நீக்கம் செய்யப்பட்ட லியாண்டர் வகுப்பு போர்க்கப்பலான INS ஹிமிகிரியின் பாரம்பரியத்தை இது மீட்டெடுத்திருக்கிறதுக்காக இந்த ஹிமிகிரின்னு பேர் வச்சிருக்காங்க. நியாயப்பந்து பரோபேனா சட்ட சேவை, அதாவது ப்ரோ போனோ லீகல் சர்வீஸ், ப்ரோ போனோ லீகல் சர்வீஸ் என்ற அரசாங்கத்துறையின் முன்முயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் சர்வீஸ், சட்ட விவகாரத்துறை. ஓகேவா? ப்ரோ போனோ லீகல் சர்வீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீதித்துறையில ராஜ்யசபா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால்ங்கிறவரு நியாயபந்து அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம வெளியிட்டிருக்கிறாரு. 9261 ப்ரோ போனோ 9261 ப்ரோ போனோ அட்வொகேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம். இந்த ப்ரோ போனோ அட்வொகேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ற 23 ஹைகோர்ட்ல இருந்து இதை வந்து ஆள் வருவாங்க. ஸோ 30 ஜூன் 2025 14,888 உமன் ஹேவ் சாக்ட் லீகல் ஹெல்ப். ஓகேவா? தற்போது வரை 9261 ராஜ்யசபாவில் அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நியாயபந்து ப்ரோ போனோ சட்ட சேவை மூலமா இது பண்ணியிருக்காங்க. 92,603 ப்ரோ போனோ வழக்கறிஞர்கள் இந்த ஸ்தலத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்காக இதுவரைக்கும் 14,888 பேரு பெண்கள் இந்த செயலியில சட்ட விதியை நாடியில் இருக்காங்க. நியாயபந்து என்பது இந்திய அரசின் நீதித்துறையின் ஒரு முயற்சியா இதை பாக்குறாங்க. மொபைல் பயன்பாட்டு மூலம் தன்னார்வ வழக்கறிஞர்களுடன் சமூகத்தின் ஓரங்கப்பட்ட பிரிவினருக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதுதான் இதோட இது. ஓகேவா? நீதிக்கான முழுமையான அணுகலுக்கான புதுமையான தீர்வுகளை வடிவமைத்தல், டிஷான்னு சொல்லுவாங்க. என்னன்னா டிசைனிங் இன்னோவேஷன் சொல்யூஷன் ஃபார் ஹோலிஸ்டிக் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். இந்த டிஷானா என்ன அப்படின்னா டிசைனிங் இன்னோவேஷன் சொல்யூஷன் ஃபார் holistic access to justice, holistic access to justice அப்படின்னு சொல்லிட்டு இதோட டிஷாங்கிறதுக்கு விளக்கம். அடுத்தது பெண்கள் தலைமையிலான கூட்டுறவு திட்டங்களை சுயம் சக்தி சாகர் யோஜனா, அதாவது ஸ்வயம் சக்தி சாகர் யோஜனா அண்டு நந்தினி சாகர். ஸ்வயம் சக்தி சாகர் யோஜனா அப்புறம் நந்தினி சாகர் இந்த அமைப்பு தொடங்கி இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம், நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் பெண்கள் தலைமையிலான கூட்டுறவு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக சுய சக்தி சாகர் யோஜனா மற்றும் நந்தினி சாகர் ஆகிய 2 முக்கிய திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. இது என்னன்னா பெண்கள் தலைமையிலான சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நிலையான வாழ்வாதார நடவடிக்கைகளுக்காக முன்னெடுப்பு எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சங்கம். ஓகேவா? இது முதன்மை வேளாண் கடன் சங்கங்களும்
மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டமைப்பு சுய உதவி குழுக்கள் நிறுவனங்களை இது குறி வச்சு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கிராம்பு நோய்க்குறி, அது என்ன? கிராம்பு நோய்க்குறி விழிப்புணர்வு தினம் 2025 எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 3 ஆகஸ்ட் 2025 இப்ப கொண்டாடுறாங்க. இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பண்றாங்களா நோய் விழிப்புணர்வு தினத்தை அனுசரிக்கிற கிளவுஸ் நோய்க்குறி பற்றிய அறிவை பரப்புவதற்கும், கிளவுஸ் நோய்கள் வந்து பிறப்பிலிருந்தே ஏற்படும் ஒரு பிரிவு கோளாறு. இது சவாலான நிலையில் வாழ்பவர்களுக்கு சமூக ஆதரவு, ஆரம்பகால அங்கீகாரம், சிறந்த சிகிச்சை அணுகிறதுக்காக இந்த டேஸ அனுசரிக்கப்படுது. இப்போதைக்கு 3 ஆகஸ்ட். அப்புறம் உத்தரப்பிரதேச தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேர் வந்து சசி பிரகாஷ் கோயல். சசி பிரகாஷ் கோயல் அப்படிங்கிறவரு உத்தரப்பிரதேசோட தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரு 1989 பேட்ச் ஐஏஎஸ் ஆபீசர். ஓகேவா? இது 1989 பேட்ச் ஐஏஎஸ் ஆபீசர். இது சீஃப் செக்ரட்டரி உத்தரப்பிரதேஷ். யாரு வந்து இதுக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரியா இருக்காங்கன்னா, மனோஜ் குமார். யூபியோட இப்போதைக்கு சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறவரு மனோஜ் குமார். சீனியர் ஆண்கள் இந்திய தேசிய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலித் ஜமீல் அப்படிங்கிறவரு. இவரு ஆண்கள் இந்திய தேசிய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவர் என்னன்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆகஸ்ட் 1 இவரை அட்மிட் பண்ணியிருக்கு. AIFF ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இவரை நியமனம் பண்ணியிருக்கு, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவில் காலித் ஜமீலை இந்திய சீனியர் ஆண்கள் அணியின் தலைமை பயிற்சியாக நியமிச்சிருக்கு. 2023, 24, 25 ஆண்டுகளான 2 முறை AF ஆண்டின் சிறந்த ஆண்கள் பயிற்சியாளர் விருதை இவர் பெற்றிருக்கிறாரு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி பந்தயங்கள், நாய் பந்தயங்கள், குதிரை பந்தயங்கள் மற்றும் புறா பந்தயம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான 22 கால தடையை எந்த மாநில அரசு நீக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பஞ்சாப் இதை நீக்கி இருக்கு. ஸோ பஞ்சாப் கவர்மெண்ட் 1997 பஞ்சாப் கவர்மெண்ட் தடை விதிச்சிருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக பஞ்சாப் அரசு மாட்டு வண்டி பந்தயம், நாய் பந்தயம், குதிரை பந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து விலங்குகள் கொடுமைப்படுத்துவதாக கூறப்பட்டு 1990 முதல் நடைமுறையில் உள்ளது. இந்த விளையாட்டுகளுக்கு தடையை 1997 இப்ப இதை நீக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? 1997. அதுக்கப்புறம் பஞ்சாபோட தலைநகர் சண்டிகர், முதல்வர் பகவந்த் மான், ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர். கவர்னர் யாருன்னா குலாப் சந்த் கட்டாரியா. நடப்பு நிகழ்வுல முக்கிய மந்திரி சேகத் யோஜனா. இந்தியாவின் முதல் மர குருத்வாரா பஞ்சாபில் உள்ள ஃபெசில்கோவில் உள்ள போலீஸ் லைனுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இஸ்ரேலுடனான அனைத்து வகையான ஆயுத வர்த்தகத்தையும் தடை செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோவேனியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இஸ்ரேலுடனான அனைத்து வகையான ஆயுத வர்த்தகத்தையும் தடை செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு ஸ்லோவேனியா. இந்த ஸ்லோவேனியா இத ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யூரோப்பியன் டு பேன் ஆல் வெப்பன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பேன்ட் ஆல் வெப்பன்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல். ஓகேவா? இந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ராபர்ட் கோலோப்ங்கிறவரு இதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ கீழே தெரிகிற சென்டர் மேப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. சென்டர் மேப்பில் நிறைய டெஸ்ட் பேட்சஸ், அதாவது ஹோல் டெஸ்ட் பேட்சஸ், யூனிட் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை என்ரோல்மெண்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். Center Map. You dare to dream, we care to accomplish.